பேசாம சன்னியாசியா போயிடலாமான்னு தோணுது எனக்கு. ஒரு தாய் தன் குழந்தையை எவ்வளவு சீராட்டி பாராட்டி வளர்த்துறாங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் கெடுதல் ஒரு 90% பண்ணாங்கன்னா நன்மைகள் நமக்கு கெடுதல் மட்டும்தான் அதிகமா இருக்குது, நன்மை. அப்ப இவர் பாத்தீங்கன்னா எனக்கும் அவருக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம். இப்போ அதுவே இவர் ஜாதகத்தை அடுத்த கட்டத்துல நாம யோகிக்கு உண்டான சர்ச் பண்ணும்போது சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்தாரா. அப்போ முடக்காதிபதியும் அவயோகியும் ஒன்னு சேர்ந்து அமர்ந்து விட்டார்கள். இவருடைய திதி யோக கரண பேராசிரியர் என்னுடைய குருநாதர் தனிகாசலம் ஐயாவை வணங்கி இந்த உரையை நிகழ்த்துகிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். போன வீடியோல நம்ம முடக்கத்தை பத்தி பேசுவாங்க. ஆமா. இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம நாமயோகி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். அது நம்ம என்னன்னா நமக்கும் நம்ம நேர்களுக்கும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த வீடியோ பத்தி அந்த கொஞ்சம் ஒரு சில கருத்துக்கள் சொல்லுங்களே கொஞ்சம். இப்போ நாம யோகங்கள் இதுவும் நம்ம ஜாதகத்துல இருக்கு. ஏற்கனவே நாம் முடக்கு தோஷத்தை பத்தி பேசியிருக்கோம். இப்ப நாமயோகத்தை பத்தி பேசும். 27 நாமயோகங்கள் இருக்கு. இந்த நாமயோகங்கள் தான் நமதுக்கும் நமது முன்னோர்களுக்கும் இருக்கக்கூடிய பாலம், தொடர்பு. புரியுது. நமது முன்னோர்கள் செய்த நட்பலன்கள் என்ன, நமது முன்னோர்கள் செய்த தீய பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த நாமயோகம். இந்த நாமயோகம் 27 நாமயோகம். விஷ்கம்பம், வேதிபாதம், வரியான், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்பிரமம், சுகர்மம், துருவம், வியாகதம், வேதிபாதம், இப்படி எல்லாம் நிறைய நாமயோகங்கள் 27 வகையான நாமயோகங்கள். இதுக்கு யோகத்துக்கு கொடுக்கக்கூடியவர் யார் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நாமயோகத்தை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பேசிக்கா போல எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வர்ற வீடியோல நமக்கு எல்லாம் இதை பத்தின மக்கள் கண்டிப்பா. அதனால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பேசிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். மக்கள் ஃபர்ஸ்ட் இந்த நாமயோகம் எல்லாம் எங்க இருக்குன்னு அவங்க சாட்ல முதல்ல அனலைஸ் கேட்டுங்களா. அப்பதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம். ஆமா. அப்போ இந்த 27 நாமயோகங்களுக்கும் யோகாதிபதிகளும் கொடுத்தது. யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் இருக்கு, அவயோகத்தை பண்ணக்கூடிய கிரகங்களும் இருக்கு. இப்ப நம்ம ஜாதகத்துல நமது முன்னோர்கள் போன எபிசோட்ல பேசுன மாதிரி முன்னோர்கள் கெடுதல் மட்டுமே செஞ்சிருப்பாங்க, நல்லதும் செஞ்சிருப்பாங்களா? செஞ்சிருப்பாங்க, கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. நமக்கு கெடுதல் மட்டும்தான் அதிகமா இருக்குது, நன்மைகள் நடக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணி பேசணும். அதே மாதிரி நன்மைகளும் செய்திருப்பார்கள். இந்த நன்மைகளை எந்த பாவகம் இருக்குதோ அந்த பாவகம் ரீதியாக நமக்கு நன்மை. கெடுதல் ஒரு 90% பண்ணாங்கன்னா நன்மைகள் 10% பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ண பாவத்தை பார்த்தோமே என்னோடதுலயே. கண்டிப்பா இந்த நாம யோகத்துல யோகாதிபதியும் நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. யோகாதிபதியின் புள்ளி எது, யோகத்தை கொடுக்கறவங்க நீங்க யார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். கேட்டீங்களா? உதாரணமா போன ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல நம்ம பேசணும். ஆமாங்க. இதுல நீங்க வேதிபாதம் அப்படிங்கிற நாமயோகத்துல பிறந்திருக்கீங்க. என்ன நாமயோகம்? வேதிபாதம். வேதிபாதம். ஓகே. இந்த வேதிபாதகத்துக்கு யோகாதிபதி ராகு பகவான். உதாரணமா இப்ப இவரு ஜாதகத்தை பேசிட்டு இருக்கோம், தம்பியோட ஜாதகத்தை. இவருக்கு யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான். சொல்லுங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நானும் தெரிஞ்சுக்கலாம், நேர்களும் தெரிஞ்சுக்கிட்டு நாம ராகு பகவான் இது வரைக்கும் நாம தவறாவே சித்தரிச்சுட்டாங்க இல்லையா? அவன் போன வீடியோலயே அவங்க யோசிச்சிருப்பாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. நல்லது கொஞ்சம் தெரிஞ்சு, நல்லது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு பாவம் இல்ல. அவர் சொல்றது ஒரு நியாயமான கொஸ்டின் தான். அதனால பாத்தீங்கன்னா இவர் ஜாதகத்தில் ராகு பகவான் 10 தாய்க்கு சமமான வேலையை செய்து விடுவார். ஒரு தாய் தன் குழந்தையை எவ்வளவு சீராட்டி பாராட்டி வளர்த்துறாங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் இவருக்கு யோகத்தை கொடுத்தே ஆக வேண்டும். இவருடைய ஜாதகத்தில் ராகு பகவான் எங்கு இருக்கிறாரோ அதன் மூலயமாக இவருக்கு நட்பலன்களை அடைந்தே தீர்வார். அவயோகம் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அதையும் நேர்களுக்கு சொல்லலாம். சொல்றேன். ரைட். இவருக்கு சுக்கரன் அவயோகியாக வந்து விடுகிறது. சுக்கரன் தான் கலஸ்திரகாரகன், கல்யாணகாரகன் சுக்கரன். ஏற்கனவே இவர் போன எபிசோட்ல முடக்காதிபதி என்ன பண்ணுச்சு, அது எப்படி இவருடைய திருமணத்தை பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத ஒரு வீடியோவை பார்த்தோம் இல்லையா சாமி? ரைட். இப்போ இவருக்கு அவயோகியே சுக்கரனும் ஆகிறார். ஏற்கனவே முடக்காயி அதுலயே குரு உட்கார்ந்து அந்த இடத்தை பாதிச்சிட்டாரு. நம்ம போன வீடியோல பேசணும். இப்போ அந்த சுக்கரனே அவயோகி ஆகி விடுகிறார். சுக்கரன்
10 எதிரிக்கு சமமான வேலையை பார்த்து விடுகிறார். 10 எதிரிக்கு அப்ப 10 எதிரி சமமான வேலையை பார்த்தார்னா அந்த கலஸ்தரகாரகன் இவருக்கு எப்படி திருமணம் செய்து வைப்பார்? திருமணமே நடக்காதான்னு செஞ்சு வைப்பாரு. ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை பேசியாச்சு, பார்த்தாச்சு. இப்ப அதுவும் கூட இன்னொரு பிரச்சனையும் ஏடாயிடும். சுக்கரன் நீங்க கெட்டு போயிட்டாரு. ஏற்கனவே முடக்கத்துல சுக்கரன் கெட்டு போயிட்டாரு தான் பேசணும். இப்ப சுக்கரன் அவயோகியம் ஆகிருக்கு. வாழ்க்கை ஃபுல்லா அடிதான் வாங்கணுமா? அது வந்து நீங்க தம்பி ராமையா சொல்ற மாதிரி அதுவா பழகிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அதுவே பழகிட்டு தானே இருக்குது. எனக்கு கண்டிப்பா வாழ்க்கை மாறிடும். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டியது பாக்கலாங்க, பாக்குறது கண்டிப்பா மாத்திரலாம் உங்க வாழ்க்கைய. உங்களுக்கு உண்டான கோயில் ஸ்தலங்கள் இதுக்கும் அப்படித்தான். யோகாதிபதி யாரு, அவயோகி யாரு, இவங்க எல்லாம் உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க, இவங்க மூலமா நம்ம என்ன பிரச்சனைகளை சந்திக்கலாங்கிறத நீங்க சந்திச்சிருப்பீங்க. அதனால வந்து இந்த நாம யோகங்கள், இப்ப சனி பகவான் சில நாம யோகத்துக்கு யோகாதிபதியா வருவார். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு சுக்கரன் உங்களுக்கு இப்ப கெட்டு போச்சு. அப்ப வேற சில நாம யோகங்களுக்கு சுக்கரன் யோகாதிபதியா வரும். அவங்களுக்கு பெண்கள் ரீதியாவோ அம்மா வகையிலயோ உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்க ஜாதத்துல அது கெட்டு போச்சு, அதை நான் பேசிக்கலாம். சரிங்களா? அதை தெரிஞ்சதாச்சு. இப்ப நாம வந்து இதையும் மாத்திக்கலாம். நல்ல விஷயங்கள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த நாம யோகத்தை, ஒவ்வொரு நாம யோகத்தையும் நாம் சரி செய்து விட்டாலே அதனுடைய பலன்கள் கிடைக்கும். இப்போ யோகாதிபதி திசை பேசணும் இல்லையா? அப்படியே உங்களுக்கு யோகாதிபதினு உங்களுக்கு ராகு திசை நடந்திருந்தா யோகத்தை கொடுத்துருவார். கேட்டுங்களா? உங்களுக்கு அவயோகமான திசை சுக்கர திசை. ஆனா ராகு திசை 18 வருஷம், சுக்கர திசை 20 வருஷம். ராகு 18, சுக்கரம் 20. அப்புறம் அவயோகி அது 30 வருஷம். இல்ல அவயோகி தான் உங்களுக்கு சுக்கரன். அவயோகி சுக்கரன் உங்களுக்கு 20 வருஷம் திசை நடத்துன்னு சொல்லிட்டோம். அந்த திசைகள் உங்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லியாச்சு. அந்த புத்திகள் வர்ற காலத்திலேயே உங்களுக்கு பாதிக்கும். சனி திசையில் சுக்கரம் புத்தி, குரு திசையில் சுக்கரம் புத்தி, புதன் திசையில் சுக்கரம் புத்தி, பேர் திசையில் சுக்கரம் புத்தி, இது எல்லாம் உங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படும். அதை நீங்க தெரிஞ்சுட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் இறைவனை வணங்கிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு மாற்றம் வந்து. சரிங்களா? சரிதான். இல்ல என்ன இப்படி ஒவ்வொரு கோயிலா உட்காந்துட்டு இப்ப போயிட்டு வரேன், பேசாம சன்னியாசியா போயிடலாமான்னு தோணுது எனக்கு. ஏன்னா இவ்வளவு பாவம் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கறது எனக்கு வந்து நீங்க சொல்லுங்க ஏத்துக்க முடியாது இருக்குது. ஏத்துக்க முடியாம இருக்கு. நான் ஒரு பாவம் நான் செஞ்சதுல யாருக்கும் நான் நல்லது நினைச்சிருக்கேன், நல்லது பண்ணிருக்கேன். ஆனா ஒரு பாவம் யாருக்கும் நினைச்சது கூட கிடையாது, தப்பா பண்ணது கூட கிடையாது. முன்னோர்கள் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அது பேசாம நீங்க சொல்றது ஒவ்வொரு கோயில் சொல்றது பார்த்தா பேச அங்கேயே உட்காந்துக்கலாமான்னு தோணுது. நீங்க போய் உட்கார வேண்டாம் சாமி, நீங்க போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இதனால ஒண்ணும், அதாவது நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஏன் நம்மளுக்கு தடை நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த தடையெல்லாம் நம்மளுக்கு மாற்றத்தை பண்ணி கொடுக்கறதா இந்த நாம யோகத்தினுடைய கோவில். இப்ப யோகாதிபதி எங்கன்னு தெரிஞ்சுட்டா சரி. இப்ப எனக்கு நீங்க யோகாதிபதி நான் தெரிஞ்சு உங்ககிட்ட வந்துடலாம் இல்லையா? இப்ப நான் தான் உங்களுக்கு நல்லது வரணும் அப்படின்னு ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் இருக்காரு வச்சுக்கலாம். நீங்க அவர்கிட்ட போய் சஜஷன் கேட்பீங்களா? உங்களுடைய வெல் ஃப்ரெண்டு, உங்களுடைய குடும்ப நண்பர், உங்களுக்காக அவர் தன்னுடைய எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கக்கூடிய நண்பர்னு வச்சுக்கலாம். இருக்காரு. நீங்க அவர்கிட்ட போய் பேசுறீங்களா? உங்களுடைய மனம் விட்டு பேசுறீங்களா? சார் எனக்கு இந்த பிரச்சனையா இருக்கு சார், கொஞ்சம் பாதி இதுக்கு என்ன கேக்குறீங்க? பேசுறேன். அவர்கிட்ட பேசி கிட்டத்தட்ட ஒரு நேத்து கூட நைட்டு கால் பண்ணியிருந்தாப்புல. அந்த நாங்க பர்சனலா நாங்க பேசி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் ஆகி போச்சு. நாங்க 2 பேரும் நேர்ல பார்த்தோம். சரி, இங்க இதே ஊர்ல தான் இருக்கிறோம். இது ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கிறோம். ஆனா 2 பேரும் போன்ல பேசி கிட்ட 2 மாதம் ஆகி போச்சு. நேத்து நைட்டு கூட பேசினாப்புல, நேற்று காலையில பேசினாப்புல. அதை என்ன வேலை விஷயம் மட்டும் தான் நாங்க பேசிக்கிறோம். இது பண்ணிச்சிடும். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், என்னோட கிளாஸ்மேட்டு. அவர் பேர் விவின் சொல்லி ஒரு பேரு. ஆனா பேசிக்கிறது இல்ல. என்னோட பயங்கர ஒரு க்ளோஸ். அவரு உங்களுடைய வெல் விஷயம் ரொம்ப பேசிக்கலாம். ஆமா. அப்ப இவர் பாத்தீங்கன்னா எனக்கும் அவருக்கும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த் மட்டும் முன்ன பின்ன, அவ்வளவுதான். ஆனா மாசமும் அதேதான். அதனால அவருக்கு நம்மள மாதிரி பிரச்சனை இருக்கு யோசனை பண்றாரு. மாசமும் அதேதான். நான் 5 ஜனவரி 5, அவர் வந்து ஜனவரி 15. 10 நாள் வித்தியாசம். அவங்களுடைய இதுவும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை. ஓகேங்களா? இப்ப உங்க ஜாத்துல இருக்கிறத பேசிட்டோம். அவங்க ஜாத்தை அனலைஸ் பண்ணோம்னா அவங்க ஜாத்துக்கு உண்டான இதையும். ஆமா. என்னன்னா நாங்க பேசிக்கிறது என்னன்னா, நான் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஆனா ஒரு மாசம் ஒண்ணுதான், வருஷம் மட்டும் தான் வேற முன்ன பின்ன. அப்படிங்கிறப்போ நாங்க வந்து என்ன பேசிப்போம்னா, எனக்கு நடந்துருச்சு இப்போ, அடுத்தது உனக்கு வரும், நீ ரெடியா இருந்துக்கோ அப்படின்பாரு. அப்படியும் சொல்லலாம். அப்படி சொல்றத விட என்னன்னா, அப்படியே நடந்திருக்கு. ஆமா, எனக்கு நடந்துருச்சு, அதே உனக்கு நடக்கும், ரெடியா இருந்துக்கோ பாரு.
அப்ப உங்களுடைய இந்த திசைகள், அந்த புத்திகள், இது எல்லாம் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரே மாதிரி சிந்திக்கும். ஒரே மாதிரி உங்களுக்கு கூட முடக்காதிபதியோ திரிசூனியாதிபதியோ அவயோகியோ கூட இருந்திருக்கலாம். உங்க ஜாத்த பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்களும் நடந்திருக்கு அந்த மாதிரி, ஒரு சில விஷயம் நடக்கல, சில விஷயங்கள் நடந்திருக்குது. அப்ப அதுதான் நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாம் கர்மாவுடைய விளைவு. இதை நாம தீர்த்துட்டாவே ஏற்கனவே நம்ம திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முன்னோர்களுக்கு பண்ணோம்னு சொல்லிக்கிறோம். அதை நீங்க பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னாலும் நம்ம முன்னோர்கள் நமக்கு மாற்றத்தை பண்ணுவோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கும் சரி, நம்மள ஜோதிட அன்பர்களுக்கும் சரி, கண்டிப்பா நீங்க போய் திதி தர்ப்பண காரியங்களை சரியான முறையில் சரியான இடத்தில் நீங்க பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை சந்திக்கும். இப்ப யோகாதிபதி இவருக்கு ராகு வேலை செய்யறாரு, ஆனா அவயோகியான சுக்கரன் அதை விட அதிகமாக வேலை செய்கிறார். இவருக்கு கல்யாணம் வரலன்னு ஏற்கனவே போன எபிசோட்ல பார்த்தோம், போன வீடியோல பேசும். இப்போ அதுவே இவர் ஜாதகத்தை அடுத்த கட்டத்துல நாம யோகிக்கு உண்டான சர்ச் பண்ணும்போது சுக்கரனே அவயோகியாகிறார். ஏற்கனவே இவருக்கு முடக்காதிபதி குரு பகவான், அவரே சுக்கரனோட சேர்ந்து உட்காண்டாரா. அப்ப முடக்காதிபதியும் அவயோகியும் ஒன்னு சேர்ந்து அமர்ந்து விட்டார்கள் இவருடைய ஜாதகம். அதனால உங்களுடைய முடக்கு தோஷத்தையும் அவயோக தோஷத்தையும் இவர் நீக்கிவிட்டாலே இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு நன்மை பயக்கும். அதனால உங்க ஜாதகத்தை முதல் டீப்பா அனலைஸ் பண்ணுங்க. நாம யோகி யாரு அது தெரியலன்னா எங்களை கூப்பிடுங்க, உங்க ஜாதகத்தை எங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. இது எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பலன் சொல்லிடலாம். இப்ப அவயோகி சுக்கரன், இவர்கிட்ட ஏற்கனவே நம்ம தம்பி ஜாதத்தை பார்த்த மாதிரி அவயோகி சுக்கரன். இப்ப அவர் உங்களுக்கு லைவ்லயே சொல்லிட்டார், சார் எனக்கு கல்யாணம் ஆகல, இத்தனை பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டார். அப்ப இதுவே அவயோகிக்கு ஒரு உதாரணம், முடக்காதிபதிக்கும் உதாரணம். அப்ப இதையெல்லாம் தெரிஞ்சுட்டாவே நாம பாத்திரலாமா? அடி எங்க பட்டுன்னு தெரிஞ்சுட்டா நம்ம வைத்தியம் பார்த்திடலாமா? இதுதான் ஜோதிடம். அறிவிலும் ஜோதிடமும் இரு கண்கள். அதனால உங்க ஜாதகத்துல இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தா எங்களுக்கு கீழே தெரிகிற நம்பருக்கு உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு, உங்களுடைய ஜாதக சந்தேகங்களுக்கு சரியான படியில் தீர்வளித்து சரியான கோயில்களுக்கு உங்களை வழிகாட்டி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம்.